Hi to all. இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் அதாவது C++ல சிம்பிள் ஃபங்க்ஷனை பத்தி ஒரு ரீகால் பண்ண போறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பிளாக் ஆஃப் கோட் விச் பெர்ஃபார்ம் பர்டிகுலர் டாஸ்க். ஒரு டாஸ்க்கை பண்ணுங்கிறக்காக குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்து இருக்கிறத ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இது எப்போ இன்வோக் ஆகும் அப்படின்னா இதை கால் பண்ணும்போது மட்டும்தான் இன்வோக் ஆகும். ஒரு தடவை நம்ம வந்து ஒரு தடவை வந்து நம்ம அது கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மெனி டைம்ஸ் அதை கால் பண்ணிக்கலாம். இதுல வழியா நம்ம ஃபங்க்ஷன் வழியா டேட்டாவை பாஸ் பண்ணலாம் த்ரூ த பராமீட்டர்ஸ். இதைத்தான் ஃபங்க்ஷன்னு சொல்றோம். இது ஆல்ரெடி நம்ம சில வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா C++ல சிம்பிளான ஃபங்க்ஷனோட ரீகால் மட்டும்தான் இது. இது ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ரிட்டர்ன் டைப் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும், அடுத்தது பெராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட பாடி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பெராமீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷனல். நம்ம சொன்ன டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த பெராமீட்டர் மூலியமா தான். பெராமீட்டர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை கம்பைலர் எங்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா மெயின் ஃபங்க்ஷன்ல சம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். சம்ங்கிற ஃபங்க்ஷன் சம் இஸ் கால்டு பை இட்ஸ் நேம் வச்சு கால் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது கம்பைலர் ஃபங்க்ஷன் நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம் எங்க சம்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு. மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு இங்க வந்து இன்ட் சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டு உள்ள ஃபங்க்ஷனோட பாடியை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா லோக்கல் வேரியபிளான இன்ட் எக்ஸ் ஒய் ஜெட் 3 வேரியபிள லோக்கல் வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா வேல்யூவை சின்ல கெட் பண்ணியிருக்கோம். என்டர் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். கெட் பண்ண வேல்யூவை ஜெட்ல வந்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணதை cout ஸ்டேட்மெண்ட் மூலியமா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதோட வந்து ஃபங்க்ஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல சம்ங்கிற ஃபங்க்ஷன் காலிங்க்கு அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடும். கம்பைலர் இதோட வைண்ட் அப் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு உள்ள போய் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபங்க்ஷன் கம்பைலர் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றது தான் ஒரு ஃபங்க்ஷனோட ப்ரொசீஜரா இருக்கும். இதுல ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாத ஒரு எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். another example for function calling. மெயின் ஃபங்க்ஷன்ல greetங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். கால் பண்ணிட்டு உள்ள ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட் வைண்ட் அப் பண்ணிட்டு greetங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மெயின் ஃபங்க்ஷன்ல கம்பைலர் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதனோட கம்பைலேஷனை ஸ்டாப் பண்ணுது. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வித் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் எப்படி ஆர்குமெண்டோட ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இன்ட் மெயின்ங்கிற ஃபங்க்ஷன் சம்ங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். சம்முக்கு ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். இதைத்தான் நம்ம சொன்னா டேட்டாவை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா 178 அப்படிங்கிறத டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஏல 100ஐயும் பில 78ஐயும் ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல a பிளஸ் b அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி இங்க சம்ல ஸ்டோர் பண்ணும். 178 அப்படிங்கிறது சம்ல ஸ்டோர் பண்ண வேல்யூவா இருக்கும். இதை டிஸ்பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதோட கம்பைலர் அதனோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுது. இது இன்னொரு எக்ஸாம்பிள். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஒன்னு பைங்கிற ஃபங்க்ஷன், இன்னொன்னு சம்ங்கிற ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல கம்பைலர் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. cout ஸ்டேட்மெண்ட்ல பைங்கிற ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருக்கோம். பைங்கிற ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 3.142ங்கிற வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெட்ங்கிற வேரியபிள்காக சம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் வித் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் பைங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் இல்லாம கால் பண்ணியிருந்தோம். அடுத்தது சம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டோட 2 ஆர்குமெண்டோட கால் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்ல 10 ஒய்ல வந்து 20ங்கிற வேல்யூவும் எடுத்துட்டு போயிட்டு இங்க ஏல பிலையும் அசைன் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி சில ஸ்டோர் பண்ணி சியை ரிட்டர்ன் பண்ணி இங்க சி வந்து ஜெட்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த ஜெட்டை வந்து இங்க டிஸ்பிளே பண்றோம். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ங்கிறதுக்கு பை எக்ஸாம்பிளும் வித்தவுட் ஆர்குமெண்ட்க்கு பை எக்ஸாம்பிளும் வித் ஆர்குமெண்ட்டுக்கு சம்ங்கிற எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கோம். இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கம்பைலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். பைங்கிறது கால் பண்ணும்போது இதை
ப்ரோக்ராம்குள்ள எங்க அந்த பை ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட பாடி தான் கால் பண்ணும். ஃபர்ஸ்ட் கால் பண்ணா ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நெசசிட்டி கிடையாது. மேபி இந்த ஃப்ளோட் பைங்கிறத நீங்க வந்து இன்ட் சம்முக்கு கீழே இந்த ஃபங்க்ஷன் பாடிக்கு கொடுத்தாலும் ஈஸியா கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபங்க்ஷன் கால் 1 அப்படிங்கிறது பை, ஃபங்க்ஷன் கால் 2 அப்படிங்கிறது சம். இதை வந்து நம்ம இங்க ஆர்டர் எப்படி மாத்தி கொடுத்தாலும் கால் பண்றதை வச்சுதான் கம்பைலர் அந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.